நம்மளோட வாழ்க்கையில எவ்வளவோ சுற்றுலா தலங்களுக்கு நம்ம போயிட்டு வந்திருப்போம். ஆனா இங்க இருக்கவங்க பாத்தீங்கன்னா திரில் நிறைஞ்ச ஆபத்தான சுற்றுலா தலங்களா தேடி தேடி போறாங்க. நம்மளோட உலகத்துல இருக்கக்கூடிய திரில் நிறைந்த ஆபத்தான சுற்றுலா தலங்கள்ல சில இடங்களை நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். நீங்க இந்த வீடியோக்குள்ள புதுசா வந்திருக்கீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிபிகேஷனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. நார்வேயோட ட்ரோல்டுங்கா அப்படிங்கிற பகுதியை தான் சார்வ் டாஃப்கில் அப்படின்னு கூட சொல்றாங்க. இந்த இடத்துல ஒரு தமிழ் பாடல் கூட எடுத்திருப்பாங்க. கடல் மட்டத்துல இருந்து சுமார் 3600 அடி உயரத்துல இருக்கக்கூடிய ஒரு நீளமான கூர்மையான பாறை தான் இந்த ட்ரோல்டுங்கா. இந்த இடத்துக்கு போறதுக்கே பல பாறை பகுதிகளை கடந்து தான் போகணும். இந்த இடத்துக்கு போறதுக்கே ஒரு ட்ரெக்கிங் மாதிரி அனுபவம் வேணும். இதையெல்லாம் தாண்டி தான் நம்மளால அந்த இடத்துக்கு போகவே முடியுமா. பயங்கரமா காற்றடிக்கக்கூடிய ஒரு கூர்மையான பாறை தான் அந்த பாறை. அந்த பாறையில தான் நம்ம பேலன்ஸ் பண்ணியே நிக்கணும். ஆனா அது ஒரு அட்வென்ச்சரான த்ரில்லிங்கா இருந்தாலுமே அந்த பாறையில நிற்கும் போது அந்த இயற்கையோட மொத்த அழகையுமே நம்மளால பார்த்து ரசிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு உயரமான ஒரு இடமா ட்ரோல்டுங்கா அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் அமைஞ்சிருக்கு. ராஃப்டிங் அப்படின்னாவே அது போட்டிங் தான். சாதாரணமான படகுக்கு பதிலாக காற்று நிரப்பப்பட்ட ஒரு ஏர் போட்டில் தான் பயணம் பண்ணணும். இது உலகத்தோட ஆபத்தான ராஃப்டிங்கில் ஒன்றா இருக்கு. இந்த இடத்துல சொல்ல முடியாத அளவுக்கு ஆபத்துகள் நிறைய இருந்தாலுமே மக்கள் கூட்டத்துக்கு இந்த இடத்துல பஞ்சமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஆபத்தையும் என்ஜாய் பண்ணி தான் அங்கே போகிறாங்க. இந்த ராஃப்டிங்கை பார்த்தோம் அப்படின்னா பயங்கரமான வேகத்தில் போயிட்டு இருக்கக்கூடிய தண்ணீரில் அதிகமான ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய பாறைகள் இருக்கக்கூடிய இடத்துல அதில் தான் இவங்க போட்டிங்கே போகணும். இது எல்லாமே தெரிஞ்சும் அந்த இடத்துக்கு த்ரில்லிங்கை என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த இடத்துக்கு மக்கள் அதிகமாக போயிட்டு வராங்களாம். அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல அதிக உயிரிழப்புகள் ஏற்பட்டு இருக்கான். இருந்துமே அந்த ரிவருக்கு சுற்றுலா மக்கள் அதிகமா போயிட்டு போட்டிங் போயிட்டு தான் இருக்காங்களாம். உலகத்தோட பல இடங்கள்ல இந்த கிளிப் கேம்பிங் இருக்கு. குறிப்பா இந்தியால மும்பைல இருந்து 3 மணி நேர இடைவெளியில நாசிக் அப்படிங்கிற இடத்துல பக்கத்துல தான் இந்த சந்தன் பள்ளத்தாக்கு அப்படிங்கிற கிளிப்ட் கேம்பிங் அமைஞ்சிருக்கு. இது சாதாரணமான கேம்பிங்லாம் கிடையாதுங்க. அதுக்கு மாறா ரொம்பவுமே ஆபத்தான இடத்துல அமைச்சிருக்கக்கூடிய கேம்பிங் தான் இது. இது ஒரு தொங்கும் கூடாரம். இது மலையோட பள்ளத்தாக்குல அமைச்சிருக்கக்கூடிய ஒரு கேம்பிங் தான். மலைக்கு மேல இருந்து கீழே வரைக்குமே கம்பி மாதிரி ஒரு ஏணியா அமைச்சிருப்பாங்க. அந்த ஏணி வழியா தான் கீழே இறங்கி மலையில இருக்கக்கூடிய நடுவுல இருக்க பள்ளத்தாக்குல தொங்கிட்டு இருக்கக்கூடிய இந்த கேம்பிங்குள்ள வரணும். ஒரே சமயம் இந்த கேம்பிங்ல 2 பேர் வரைக்கும் தான் தாங்குமா. சேஃப்டிக்காக ஹெல்மெட் கொடுத்திருந்தாலுமே ரொம்ப ஆபத்தான இடமா தான் இது அமைச்சிருக்கு. இந்த கேம்பிங்ல இருந்து பாத்தீங்கன்னா வியூ ரொம்ப அழகா தெரியுதாம். என்னதான் உலகத்தோட அழகா பார்த்து ரசிச்சாலுமே இந்த இடத்துக்கு ஆபத்து அதிகம் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆபத்து அதிகமா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இந்த கூடாரத்துக்கு சுற்றுலா பயணிகள் ரொம்ப ஆர்வமா போயிட்டு வந்துட்டு இருக்காங்களாம். இந்த ஒரு படிக்கட்டுகளை ஹைகோ படிக்கட்டுகள் அப்படின்னு சொல்றாங்க. என்ன காரணம் அப்படின்னா ஸ்டார்வே டு ஹெவன் படிக்கட்டுகள் பரலோகத்துக்கு போவதற்கான ஏணி அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 3922 படிக்கட்டுகளை கொண்டிருக்கு. ஒரு செங்குத்தான மலைத்தொடர் மேலதான் இந்த படிக்கட்டுகளை அமைச்சிருக்காங்க. இந்த படிக்கட்டுல ஏற ஏற இயற்கையோட அழகு நம்மள கொஞ்சுவது போலதான் இருக்கும். என்னதான் அழகா இருந்தாலுமே ஒரு பக்கம் பயம் வரதான் செய்யும். என்ன காரணம்னா அந்த அளவுக்கு ஆபத்தான படிக்கட்டுகளை கொண்டுள்ளதா இருக்கு. 1942 அமெரிக்காவோட கடற்படையினர் தான் இந்த படிக்கட்டுகளை கட்டினாங்களாம். 1987 இந்த படிக்கட்டுகள் ரொம்பவே டேமேஜ் ஆனனால $1 மில்லியன் வரைக்குமே செலவு பண்ணி இந்த ஸ்டேர்வே டு ஹவாய் படிக்கட்டுகளை 2002ஆம் ஆண்டு தான் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 4000 அடி நீளம் வரைக்குமே இந்த ஸ்டேர்வே டு ஹவாய் மலைத்தொடர் இருக்கா. இந்த மாதிரி மலையில ஏறும்போது போக போக காற்றோட வேகம் அதிகமா இருக்குமாம். அப்படி அதுல ஏறி போனாலுமே அதனுடைய படிக்கட்டுகள்ல கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் அவ்வளவுதான். யோசிச்சு பார்க்கும்போதே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அப்படி இருந்தாலுமே இந்த மலையின் மேல போகும்போது இயற்கையோட அழகா பார்க்கும்போது இந்த பூமியில மொத்த அழகையும் பாக்குற மாதிரி தான் இருக்குமா. எவ்வளவுதான் ஆபத்தா இருந்தாலுமே பரவாயில்ல, இந்த பூமியோட மொத்த அழகையும் நம்ம மேல போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய சுற்றுலா பயணிகள் இந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. குறிப்பாக சைனாக்காரங்க அப்படின்னாவே கொஞ்சம் விசித்திரமானவங்களா தான் இருப்பாங்க. அப்படிங்கிறதுக்கு இதுவுமே ஒரு உதாரணம் தான். இந்த ஹேர் பிரிட்ஜ் சைனால இருக்கக்கூடிய ஒரு ஆபத்தான அட்வென்ச்சர்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். என்ன காரணம்னா அந்த அளவுக்கு உயரமான ஆபத்தான இடத்துல தான் இவங்க பாலத்தையே கட்டி வச்சிருக்காங்க. கடல் மட்டத்துல இருந்து சுமார் 500 மீட்டர் உயரத்துல ஒரு பாலத்தை கட்டி வச்சிருக்காங்க. இந்த பிரிட்ஜ் நார்மலான பாலம் மாதிரி இல்லாம, அதாவது பிளாட்டா இல்லாம மரத்துண்டுகளை வச்சு அந்த படிக்கட்டுகளை கட்டியிருக்காங்க. அதுவுமே பாத்தீங்கன்னா இடைவெளி விட்டு விட்டு கட்டியிருக்காங்க. இந்த பாலத்துல நம்ம நடக்கும்போது ஒரு காலை ஒரு படிக்கட்டுல வச்சோம்னா அடுத்த காலை இன்னொரு படிக்கட்டுல தான் வைக்கணும். அது பாத்தீங்கன்னா இடைவெளியில இருக்கனால கீழே விழுந்துருவோமோ அப்படிங்கிற பயத்தை நம்மளுக்கு ஏற்படுத்தும். இந்த த்ரில்லிங்கை என்ஜாய் பண்ணும் அப்படிங்கறதுக்காகவே அந்த பாலத்துல நடந்து போயிட்டு சுற்றுலா போறாங்களாம். உயிரை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாதவங்க தான் இந்த இடத்துக்கு போக முடியும். சைக்கிள்ல தான் ஓட்டிட்டு போகணும். அதுவுமே பாறை மலை மேல இருந்து ஓட்டிக்கிட்டு கீழே வரணும், அவ்வளவுதான். த்ரில்லிங்க அட்வென்ச்சர் இருக்கக்கூடிய இடத்துல சைக்கிளிங் ஓட்டுறாங்க. மரண பயத்தை காட்டக்கூடிய பாறைகள்ல இருந்து சைக்கிளை ஓட்டிட்டு கீழே வரணும். த்ரில்லிங்கான இடத்த தேடி தேடி போறவங்களுக்கு இந்த இடம் ரொம்பவே சூப்பரான ஒரு இடம் தான். சைக்கிள் ஓட்டணும் அப்படின்னா இந்த பாறைகள்ல இருக்கக்கூடிய வெள்ளக்கோட்டுல தான் சைக்கிள் ஓட்டணும். அந்த வெள்ளக்கோட்டுல இருக்கக்கூடிய வழித்தடங்கள் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஆபத்தா இருக்குமா. குண்டும் குழியுமா இருக்கக்கூடிய அந்த பாறை பகுதிகளில் தான் சைக்கிளை ஓட்டிட்டு போகணும். என்னதான் இருந்தாலும் உயிரை பத்தி கவலைப்படாம வீட்லயும் சொல்லிட்டு இந்த இடத்துக்கு அட்வென்ச்சர் ட்ரிப் போயிட்டு தான் இருக்காங்களாம்.
இதுவுமே ஒரு பங்கி ஜம்பிங் தான். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பல இடங்கள்ல இந்த மாதிரி பங்கி ஜம்பிங் வந்து இருக்கு. இருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு பங்கி ஜம்பிங்கை நீங்க நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க. நிறைய பங்கி ஜம்பிங் வந்து தண்ணிக்கு மேல குதிப்பாங்க, இல்லைன்னா மலைப்பகுதிகள்ல இருந்து மேல இருந்து குதிப்பாங்க. இதையெல்லாம் விட கொஞ்சம் வித்தியாசமா இருக்கணும் அப்படிங்கறக்காக இவங்க வந்து ஹெலிகாப்டர்ல மேல இருந்து எரிமலைக்கு கீழே விழுகிற மாதிரி இவங்க பங்கி ஜம்பிங் வந்து குதிக்கிறாங்க. இந்த இடம் வந்து சிலி நாட்டுல வில்லாரிக்கா அப்படிங்கிற இடத்துல தான் அமைஞ்சிருக்கு. எரிமலைக்கு நடுவுல தான் பங்கி ஜம்பிங்க பண்றாங்க. இதை நம்ம பார்க்கும்போதே பயங்கரமா தான் இருக்கு. இவங்க வந்து எதுக்காக இப்படி குதிக்கிறாங்க அப்படின்னு தான் நம்மள யோசிக்க வைக்கும். அந்த மாதிரி ஒரு ஆபத்தான இடத்துல தான் இவங்க குதிக்கிறாங்க. அந்த ஒரு இடத்துல சின்ன மிஸ்டேக்கு கூட அவங்களுக்கு பெரிய ப்ராப்ளமா வரும். அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எரிமலைக்கு இவங்க விருந்தாதான் ஆவாங்க. விருந்தாவே ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு விருந்தாளியா போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்களாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.